எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, பிரம்மதேவனுக்கு பிரம்மாக்கு ஏன் நம்ம பூலோகத்துல கோயில்கள் இல்ல அப்படிங்கிற பத்தின ஒரு கதை தான் பார்க்க போறோம். ஒரு சமயம் கங்கை கரையில வந்து கஷ்யபர் முனிவர் கஷ்யபர் அப்படிங்கிற முனிவரும் அவர்களோட சேர்ந்து நிறைய முனிவர்களும் உலக சேமத்துக்காக சேர்ந்து ஒரு யாகம், ஒரு ஹோமம் பண்றாங்க. அப்போ அங்க வர்றாரு நாரத முனிவர். அவர் கேட்குறார், நீங்க இந்த ஹோமத்தோடைய அந்த யாக பலனை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு நாரதர் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறார். அப்போ அவங்களுக்கு வந்து இது யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்க இருக்கிற அந்த முனிவர்களுக்கெல்லாம். அப்ப நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு நாரதர்கிட்டயே கேட்குறாங்க. அப்ப நாரதர் என்ன சொல்றார், 3 குணம் இருக்கு இல்லையா? தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணம். இந்த 3 குணத்துல சத்வகுணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்ல குணம். அப்ப இந்த சத்வகுணம் இந்த இருக்கிறதுல யாருக்கு ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு இந்த யாகத்தோட பலனை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு சஜஷன் சொல்றார். அப்போ இந்த கூடியிருந்தவங்கெல்லாம் சிவனுக்கு கொடுக்கலாம், பிரம்மா கொடுக்கலாம், விஷ்ணு கொடுக்கலாம், அந்த மும்மூர்த்திகள்லாம் மாற்றி மாற்றி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வருது. அப்போ அதுக்கு இவரே நாரத முனிவரே ஒரு இது சொல்யூஷன் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்க பிருகு பிருகு முனிவர் அப்படின்ட்டு அந்த கூட்டத்திலே இருக்கார், அந்த யாகம் பண்றவர்களே. பிருகு முனிவர்கிட்ட நம்ம இதை ஒப்படைச்சிடலாம். என்னன்னு கேட்டா, அவரு 3 பேரையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருக்கிட்டே போய் யாருக்கிட்ட இந்த சத்வகுணம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு இந்த யாகத்தின் பலனை கொடுக்கலாம் அப்படின்னு அவரே ஒரு சஜஷன் சொல்றாரு. அதன்படி பிருகு முனிவர் வந்து போறாரு. ஃபஸ்ட்டு நம்ம பிரம்மாவுடைய உலகத்துக்கு தான் போறாரு. சத்தியலோகத்துல தான் பிரம்மா இருக்காங்க. பிரம்மாவோட ஒய்ஃப் வந்து சரஸ்வதி. அவங்க வந்து ஒரு சதஸ் கூடியிருக்காங்க. அங்கே நிறைய ரிஷிமார்கள், தேவர்கள், முனிவர்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இவர் பிருகு முனிவர் என்ன பண்ணுறார், நேராக போய் பிரம்மாவுக்கு ஒரு வணக்கமோ எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போய் அவருடைய ஒரு ஆசனத்தில் போய் உட்காந்துக்கிறார், ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறார். அப்போது நம்ம பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இவர் வந்து ஒரு சதஸ்க்கு வந்திருக்காங்க, எல்லாருமே பெரியவங்களாம் இருக்காங்க, யாருக்குமே ஒரு வணக்கம் சொல்லாமல் இவர் பாட்டுக்கு வந்து உட்கார்றாருன்ட்டு இவர் ரொம்ப கடுமையாக திட்டுறார். ரொம்ப கடுமையாக திட்டி அவமதிக்கிறார். இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? கௌதம முனிவர் இருக்காங்க, ஜமதக்னி முனிவர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அத்திரி முனிவர் இருக்காருங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் நீ முட்டாள்தனமாக நீ வந்து வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை, இங்கே இருக்கிறவங்களுக்கு மரியாதையை நீ கொடுக்கலன்ட்டு பிரம்மதேவர் வந்து நம்ம பிருகு முனிவரை பார்த்து சொல்கிறாங்க. பிருகு முனிவருக்கு செம்ம கோவம் வருது. அவர் என்ன பண்ணுறார், உங்களுக்கு சத்துவகுணம் இருக்குங்கிறத பார்க்கறக்கு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே இப்படி நீங்கள் கோபமாக இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சாபம் கொடுக்குறார். என்னன்னா, உங்களுக்கு பிரம்மாவுக்கு பூலோகத்தில் உங்களை பூஜிக்க மாட்டாங்க, உங்களுக்கு கோயிலே இருக்காது அப்படின்ட்டு ஒரு சாபம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதாவது அந்த காலத்தில் முனிவர்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு வாக் வன்மை சக்தி இருந்திருக்கு. அவங்க சொல்கிறது அப்படியே பலிக்குதுங்க. ஏன்னா அவங்க தவ வலிமை அப்படி. அந்த மாதிரி பிரம்மா வந்து ஒரு சாபம் வாங்கினதுனால தான் இப்போதுமே நமக்கு வந்து பூலோகத்தில் பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. ஏதோ ஒன்று திருச்சி பக்கத்தில் ஒரு கேள்விப்பட்டிருக்கேங்க, பிரம்மா கோயில். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா அப்படின்ட்டு அங்கே ஒரு கோயில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப அரிதாக தான் இருக்குங்க நம்ம பூலோகத்தில் பிரம்மதேவனுக்கான கோயில். ஸோ இந்த பிரம்மாவுக்கு கோயில் வராததுக்கு காரணம் பிருகு முனிவர் சபிச்சதுனாலையும், தன்னுடைய கோபத்தை அடக்க தெரியாமல் அந்த சதஸ்லேயே இவரை முட்டாள் அப்படின்னு ரொம்ப கேவலமாக திட்டினதுனாலையும் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய
புராணத்தில வர ஒரு சின்ன கதைங்க. இந்த மாரி தினமும் குட்டி குட்டி கதைகளா பார்ப்போம். அ நம்ம புராணங்கள்லயும், இதிகாசங்கள்லயும் நெறைய கதைகள் இருக்குங்க. அ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. இதே மாரி இன்னொரு கதை எடுத்துட்டு வரேன் நாளைக்கு. ஓகே, பாய்.